குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒவ்வொரு ஆண்டும் லட்டு மற்றும் நெய்வேத்திய பிரசாதங்களை தயார் செய்ய பல 100 கோடிக்கு நெய் கொள்முதல் செய்கிறது. தேவஸ்தானத்திற்கு நெய் சப்ளை செய்ய ஒப்பந்தம் பெற்ற நிறுவனங்கள் தரம், மணம், சுவை ஆகியவற்றுடன் கூடிய நெய்யை மட்டுமே வழங்க வேண்டும் என்பது நிபந்தனை. இந்த சூழலில் தரமற்ற நெய்யை சப்ளை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் லட்டு பிரசாதங்களில் தரக்குறைவு ஏற்பட்டது. புகார்கள் குவிந்ததால் தரமான நெய்யை கொள்முதல் செய்ய 4 பேர் கொண்ட நிபுணர் குழுவை தேவஸ்தான நிர்வாகம் அமைத்தது. ஆய்வுக்கூடத்தில் சோதித்து பார்த்தபோது தமிழகத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் சப்ளை செய்த நெய்யில் காய்கறி கொழுப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 2 டேங்கர் லாரி நெய்யை திருப்பி அனுப்பி சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை தேவஸ்தானம் கருப்பு பட்டியலில் வைத்துள்ளது. தேவஸ்தான நிர்வாக அதிகாரி శ్యామల రావు கூறியதாவது: లడ్డు నాణ్యత పెంచడానికి ఏం చేయాలనేది టీటీడీ ఎక్సర్సైజ్ చేస్తుంది. దాంట్లో భాగంగా ఎక్స్పర్ట్స్ అందరితో, అలాగే లడ్డు పోర్టు స్టాఫ్తో, ఇంతకుముందు చేసిన వాళ్ళు, లడ్డు పోర్టులో పనిచేసిన వాళ్ళు, ఇంతకుముందు క్వాలిటీ చూసిన వాళ్ళు, వాళ్ళందరితో కూడా కారణం ఏంటి, ఏం చేస్తే బాగుంటుంది, ఏం చేస్తే ఇంప్రూవ్ అవుతుంది క్వాలిటీ అనేది చర్చించడం జరిగింది. తర్వాత వాళ్ళు కొన్ని సజెషన్స్ ఇవ్వడం జరిగింది. దాంట్లో ముఖ్యంగా మనం వాడే నెయ్యి, కౌగి ఆవు నెయ్యి ఏదైతే వాడుతున్నామో ఆ క్వాలిటీ ఇంప్రూవ్ అవ్వాలి. ఆ క్వాలిటీ ఇంప్రూవ్ అయ్యేదాకా మనం ఏం చేసినా సరే పెద్దగా ఇంప్రూవ్మెంట్ ఉండదు అనేది వాళ్ళు చెప్పడం జరిగింది. ఆ విధంగానే కొన్ని శాంపిల్స్ తయారు చేస్తే అది కరెక్టే. సో తర్వాత ఈ కౌగి ప్రొక్యూర్మెంట్లో ఏమిటి ఇష్యూస్ అనేది చూస్తే కొన్ని బేసిక్ ఇష్యూస్ ఉన్నాయి. వాటిని అడ్రస్ చేస్తే కానీ మనకి కౌగి అనేది క్వాలిటీ అనేది ఇంప్రూవ్ కాదు. திருமலையில் தினம்தோறும் டன் கணக்கில் நெய் பயன்படுத்தப்படுகிறது. நெய்யை அவ்வப்போது சோதித்து தரத்தை உறுதி செய்ய சர்வதேச தரத்தில் ஆய்வுக்கூடத்தை நிறுவ ஏற்பாடு நடந்து வருகிறது. தமிழகத்தைச் சேர்ந்த பால் பொருள் உற்பத்தி நிறுவனம் நெய்யை தொடர்ந்து சப்ளை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற பிரச்சினைகள் எதிர்காலத்தில் ஏற்படாமல் தடுக்க எங்களின் நிபுணர் குழு ஆலோசனைகள் வழங்கும். அதன் அடிப்படையில் இனி நெய் கொள்முதல் நடைபெறும் என்றார்.